यतिशेखर मध्यमाम् लक्ष्मी वल्लभ पर्यन्तां वन्दे गुरु परम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குலவர்தாம் வாழி ஏகழ்வாறு முய்ய அவர்கள் உரைத்தவர்கள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. கண்ணபிரான் தன்னை வந்து அழைத்துக் கொள்ள வேணும் என்று யசோதை பாரித்து அழைத்தது போல அழைக்கின்ற திருமொழி பெரியாழ்வார் திருமொழி. அது 8ஆம் திருமொழி, முதல் பத்திலே 8ஆம் திருமொழி. அதிலே ஒவ்வொரு பாசுரத்திலே ஒரு சரித்திரத்தை சொல்லிக் கொண்டு வருகின்றவர் 5ஆம் பாசுரத்திலே மிக அற்புதமான ஒரு சரித்திரத்தை சொல்லுகிறார். கண்ணபிரான் தூதி எழுந்தருளின காலத்திலே நடந்த நிகழ்ச்சி ஒன்று. அவன் கண்ணபிரான் தூதி எழுந்தருளுகிறான். அந்த பாண்டவன தூதனாக அந்த திருதராஷ்டிர புத்திரர்களுடைய சபைக்கு போகிற பொழுது அங்கே துரியோதனன் என்ன சொல்லி வைத்திருந்தான், இந்த கண்ணனை யாருக்கும், அதாவது கண்ணனை யாரும் கௌரவிக்க கூடாது. அவன் வருகிற பொழுது எல்லோரும் என்ன செய்ய வேண்டும், ஆசனத்திலே அமர்ந்தே இருக்க வேண்டும், யாரும் அவனுக்கு எழுந்து மரியாதை செய்யக்கூடாது என்று சிற்றரசர்கள் மற்றும் சபையிலே உள்ளவர்கள் அத்தனை பேருக்கும் கட்டளை இட்டு இருந்தான். ஆனால் கண்ணன் எழுந்து விடுகிற பொழுது என்ன ஆயிற்று என்றால், அந்த யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்று சொல்லுவார்கள். அதுபோல கண்ணபிரானுடைய அந்த புகழ் தேஜஸ் அது முன்னாலேயே வந்து விட்டது. அந்த கண்ணபிரான் வருகிற பொழுது அவனுடைய கம்பீரமான அந்த தோற்றம் அதை பார்த்த உடனே தான் சொன்னதையே மறந்து துரியோதனனே ஆசனத்திலிருந்து எழுந்து விட்டான். முதலில் எழுந்தவன் துரியோதனன் தான். உடனே அரசன் எழுந்து விட்டார், எல்லாரும் எழுந்து விட்டார்கள் ஆசனத்தில். எல்லாரையும் பார்த்தான், யார் உங்களை எழுந்திருக்க சொன்னது, நான் தான் உங்களை எழுந்திருக்க கூடாதுன்னு சொன்னேனே என்று அவர்களை பார்த்து கேட்கிறான். ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்கள், சக்கரவர்த்தியை எழுந்து விட்ட பிற்பாடு நாங்கள் எப்படி அமர்ந்திருக்க முடியும் என்று சொன்ன உடனே அப்பொழுதுதான் தன்னை பார்த்தானா, அடடா நான் எழுந்து விட்டேனா என்று அப்பொழுதுதான் தான் எழுந்ததையே உணர்ந்தான். மறுபடியும் தன்னுடைய ஆசனத்திலே அமர்ந்தவன் அப்படி கண்ணனை பார்த்தானா, உனக்கு இவ்வளவு சக்தியா, எழுந்திருக்க கூடாது என்று கட்டளையிட்டு இருந்த என்னையும் கூட எழுந்துவிட பண்ணிவிட்டாய், எழுந்திருக்க பண்ணிவிட்டாயே என்று சொன்னானா. அதை அப்படியே பாசுரமாக நமக்கு காட்டுகிறார் பெரியாழ்வார். அற்புதமான பாசுரம் அது. துரியோதனன் எப்படி இருந்தான் என்றால், ஒரு பெரிய ராஜசபையிலே அப்படி சூரியனை போல வீற்றிருந்தான் என்று முதல்ல அவனை கொண்டாடுகிறார் துரியோதனனை. அப்பத்தானே அவன் பண்ணின காரியம் பின்னால தெரியும். எப்படி இருந்தான், கழல் மன்னர் சூழ, வீரக்கடலை அணிந்த மன்னர்கள் எல்லாம் சிற்றரசர்கள் எல்லாம் அவனை சூழ்ந்து கொள்ளும்படியாக அப்படி எப்படி இருந்தான், கதிர் போல் விளங்கி. இவன் தான் சூரியனை போல அங்கே அந்த ராஜசபையிலே இருந்தான் துரியோதனன். அவன் என்ன செய்தான் என்னால், இந்த கண்ணபிரான் வருகிற பொழுது யாரும் எழுந்திருக்க கூடாது என்று சொன்னான் அல்லவா, முதலிலே என்ன செய்தான் என்னால் எழலுற்று முதலிலே தான் எழுந்து விட்டான். அதற்கப்புறம் மீண்டே இருந்து பிறகுதான் தன்னுடைய தான் செய்த வித்தை உணர்ந்தான். எதை செய்யக்கூடாது என்று நினைத்தோமோ அதையே செய்து விட்டோமே என்று உணர்ந்து மீண்டே இருந்து மறுபடியும் தன்னுடைய ஆசனத்திலே அமர்ந்தானாம். அமர்ந்து கொண்டு என்ன பண்ண, உன்னை நோக்கும். இந்த கண்ணபிரானை பார்த்தான் துரியோதனன். பார்க்கிற பொழுது நோக்குதல் என்னால் என்ன அர்த்தம், கருத்துற பார்த்தல் என்று பொருள் சொல்லுவார்கள் தமிழர்கள். கருத்துற பார்த்தல், நோக்குதல் என்னால் ஏதோ மனதிலே ஒரு கருத்தை வைத்துக் கொண்டு பார்த்தல் என்ன அர்த்தம். என்ன கருத்து என்னால், உனக்கு இவ்வளவு சாமர்த்தியமா, எழுந்திருக்க கூடாது என்று நினைத்திருந்த என்னையும் எழுந்திருக்க பண்ணிவிட்டாயே என்ற கருத்தோடு அவனை பார்த்தான். அதைத்தான் சுழலை பெரிதுடை துச்சோதனன். அவன் என்ன செய்தான் என்னால், இருந்து உன்னை நோக்கும் என்ன. அவன் எப்படிப்பட்டவன் என்னால், சுழலை பெரிதுடை சுழலை என்னால் கிருத்திரிமம், விஷமம், குறுப்பு என்று சொல்லுகிறோமே, அது போன்ற ஒரு பொருளை உடைய சொல்லது. அதாவது நிறைய கெட்ட எண்ணங்களை உடையவனாய் இருந்தான் துரியோதனன். அதாவது எப்படியாவது இவனை பொய்யாசனத்திலே அமர வைக்க வேண்டும், இவனை கீழே அரங்கத்திலே தள்ளி இவனை மாய்த்து விட வேண்டும் என்றெல்லாம் மனதிற்குள்ளே அவன் திட்டமிட்டிருந்தான் அல்லவா. அதைத்தான் சுழலை பெரிதுடை துச்சோதனன். துச்சோதனனால் அவன் சோதிக்க முடியாதவன் என்று பொருள். அதாவது அவனுடைய ஹிருதயத்தை கலக்கவே முடியாதான். இப்படி கண்ணனே வந்து அவனுக்கு உபதேசம் செய்த பொழுது கூட அவன் சிறிது கூட தன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொள்ளவில்லை அல்லவா.
அதனால் அவனை துச்சோதனன் என்ற சப்தத்தாலே சொல்லுகிறார். துரியோதனன் என்பதுதான் பொருள். தமிழிலே துரியோதனனை துச்சோதனன் என்று சொல்லலாம். அந்த கெட்ட எண்ணத்தை உடையவரான துச்சோதனன் அவனை கண்ணபிரான் என்ன செய்தான் என்றால் அழல விழித்தானே. அச்சோ, அழல விழித்தான் என்றால் அப்படியே நெருப்பு பொறி பறக்க பார்த்தான் கண்ணபிரான். என்னையா நீ அவமதிக்க வேண்டும் என்று நினைக்கிறாய், என்னையா நீ முடிக்க நினைக்கிறாய் என்று அப்படி கண்ணன் வெறும் கண்ணாலே பார்த்த பொழுது அப்படியே துரியோதனன் பஸ்மமாகி விட்டான் என்று சொல்லும்படியாக, அப்படி அந்த துரியோதனன் தகிக்கும்படியாக, துரியோதனனை கொளுத்தும்படியாக அப்படி விழித்த பார்வை இருக்கிறதே, அதைத்தான் அழல விழித்தானே என்று அவனை அழைத்து அச்சோ வச்சோ என்று நீ தழுவிக்கொள்ள வேணும் என்று யசோதை அழைப்பதாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக 6வது பாசுரம். அந்த பாசுரம் என்ன தெரிவிக்கிறது என்றால் இதற்கு பிறகு அடுத்த விஷயம் என்ன நடந்தது என்றால் பாரத போர் தான் நடந்தது. இவன் தூது சென்றான், அந்த தூது பலிக்கவில்லை. உடனே யுத்தம் நடந்தது. யுத்தத்தில் என்ன செய்தான் என்றால் இவன் ஆயுதம் எடுப்பதில்லை என்று கண்ணபிரான் சபதம் செய்திருந்தபடியினாலே என்ன செய்தான் என்றால் வெறும் தன்னுடைய தேரோட்டியாக இருந்தான். தேரோட்டியாக இருந்து யுத்தத்தை பூரா இவனே நடத்தினான். அதுக்கு வியாக்கியானத்தில் ஆச்சாரியர்கள் காட்டுகிற பொழுது தேர்காலாலேயே எல்லாரையும் அழித்து விட்டான் என்கிறார். இவன் ஆயுதத்தை தானே எடுக்கக்கூடாது, தேரை எல்லார் மேலேயும் ஓட்டினான் விரோதிகள் மேல. அந்த தேருக்கு அடியிலேயே எல்லா விரோதிகளும் மாண்டு போனார்கள் என்று இப்படி கூட ஆச்சாரியர்கள் ரொம்ப ரசமாக காட்டுகின்றார்கள். அந்த பாசுரத்தையும் பார்ப்போம். போரொக்க பண்ணி என்றால் போரை சமமாக பண்ணி என்கிறார். போர் ஒக்க பண்ணி, உண்மையாக சமமாக பண்ணுவதற்கு அங்கே என்ன இருக்கிறது? அந்த துரியோதனாதியர்களுடைய சபையிலே 17, அதாவது அவருடைய படையிலே 11 அக்ஷௌகடி சேனை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அதில் ஏறக்குறைய பாதி அளவுக்கு 7 அக்ஷௌகடி தான் பாண்டவர்களுடைய சைன்யம். ஆனால் அது 11, இது 7, அவர்கள் 100, இவர்கள் 5 என்று இப்படி சமமில்லாமல் இருந்தாலும் கூட கண்ணபிரான் என்ன பண்ணினான்? அதை சமமாக ஆக்கி விட்டான். எப்படி என்னால் தான் பாண்டவர்கள் பக்கத்திலே இருந்தபடியினாலே என்று இப்படி சொல்லலாம். போர் ஒக்க பண்ணி என்று இருவரும் சமபலம் இல்லாதவர்களாய் ஏற்றத்தாழ்வு உடையவர்களாய் இருந்த பொழுதும் கூட அவர்களை சமமானவர்களாக பொறும்படி செய்தான். எதற்காக இதெல்லாம் செய்தான் என்றால் பூமி பொறை தீர்ப்பான், பூமியினுடைய அந்த பாரத்தை தீர்ப்பதற்காக. உண்மையிலே பாரத யுத்தம் எதனாலே நடந்தது என்றால் அது பூமியிலே துஷ்டர்கள் அதிகமாகி விட்டபடியினாலே அந்த பூமி பிராட்டி அவளுக்கு பாரம் அதிகமாகி விட்டது என்று அவள் பிரார்த்தித்துக் கொண்டாளாம். அதனால்தான் அத்தனை அரசர்களையும் ஒரே இடத்திலே கூட்டி ஒரு பெரிய உலக போரையே நடத்தி இந்த ஜனத்தொகையை குறைத்து விட்டான் கண்ணன். அதைத்தான் மண்ணின் பாரம் நீக்குவதற்கே வடமுதலை பிறந்தான் என்று நம்மாழ்வாரும் திருவாய்மொழியிலே அருளி செய்கின்றார். அதைத்தான் இங்கே பெரியாழ்வார் எப்படி காட்டுகின்றார் என்றால் பூமி பொறை தீர்ப்பான், அப்படி பூமியினுடைய அந்த பாரத்தை தீர்ப்பதற்காக தேர் ஒக்க ஊர்ந்தாய், தேரை நடத்தினாய், தேராலேயே அந்த பாரத யுத்தத்தை நடத்தினாய். யாருக்காக கேட்டா செழும்தார் விஷயற்காய். செழும்தார், செழுமையான தார் என்னால் மாலை, அல்ல செழுமையான மாலையை அணிந்த அந்த விஜயன் அர்ஜுனனுக்காக என்னார். இங்க எதற்கு இந்த மாலையை சொல்லுகிறார் என்னால் யுத்தத்துக்கு போகிற காலத்தில் அரசர்கள் சில மாலைகளை அப்படி அணிந்து கொண்டு செல்வது என்பது ஒரு சம்பிரதாயம். அதனால இவனும் கூட மாலையை அணிந்து கொண்டிருந்தான் என்று அது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் கூட சொல்லலாம். என்னன்னா அர்ஜுனன் அணிந்து கொண்டிருந்த மாலைக்கு கூட ஒரு வாட்டம் வராமல் யுத்தத்தை இவனே நடத்தி விட்டான். அர்ஜுனன் யுத்தத்தை நடத்தி எல்லா காரியத்தையும் அவன் பண்ணினா மாலை என்ன ஆகும்னா அது அவிழ்ந்து விழுந்து விடும். ஆனால் அர்ஜுனன் அணிந்த மாலைக்கு ஒரு வாட்டமும் வாராதபடிக்கு எல்லாவற்றையும் கண்ணனே பார்த்து கொண்டிருந்தான். அர்ஜுனன் சாத்திய மாலையுமாக சௌக்கியமாக அந்த தேரிலே அவன் அமர்ந்திருந்தான் என்று சொல்லலாம். அதுதான் பெரியாழ்வார் அப்படி என்ன தெரிவித்தார் என்னால் செழுந்தார் விஷயற்காய் தேரொக்க ஊர்ந்தாய் என்று சொல்லி மேலே அவருடைய வடிவழகை வர்ணிக்கிறார். காரொக்குமேனி கரும்பெரும் கண்ணனே என்று மேகம் போன்ற நிறத்தை உடைய கரிய கண்ணனே நீ ஆரத்தழுவாய் என்று என்னை இருக வந்து அணைத்துக் கொள்ள வேண்டும். ஆயர்கள் போரேரே அச்சோ வச்சோ என்று அப்படி
சொல்லி அவனை அழைக்கிறார் இந்த பாசுரத்தில். இதற்கு அடுத்த பாசுரம் அதுல என்ன தெரிவிக்கப்படுகிறது என்னால், நாம் ஏற்கனவே பல தடவை பார்த்த சரித்திரம் தான். மகாபலியினிடத்திலே போய் யாச்சகம் கேட்டான் கண்ணன். அதாவது அவன் வாமனன், கண்ணன் என்பவன் பூர்வாவதாரத்திலே வாமனன் அல்லவா, அதை அடுத்த பாசுரத்திலே அனுபவிக்கிறார். மிக்க பெரும்புகழ் மாவலி வேள்வி என்னால் என்ன புகழ் மாவலிக்கு என்னால், யார் எது கேட்டாலும் கொடுக்கிறேன் என்று மகாபலி சொல்லி இருந்தபடியினாலே அந்த அவனுக்கே ஒரு பெரிய புகழ் ஏற்பட்டு விட்டதான். அப்படிப்பட்ட மிக்க பெரும்புகழ் மாவலி என்னால், கேட்டதையெல்லாம் கொடுப்பவன் என்ற புகழை உடையவனாக பண்ணின யாகம் அது. அந்த மாவலி வேள்வியில் தானம் கேட்க போகிறான் வாமனன். அப்பொழுது சுக்கிரன் என்ன பண்ணினான், அந்த மாவலியினுடைய குருவான சுக்கிரன் அங்கேருந்து வந்து, தக்கதி இது அன்று வா, இவனுக்கு தானம் கொடுப்பது தகுதியானது அன்று, நீ இவனுக்கு தானம் கொடுத்தால் உன்னிடத்தில் இருப்பது அனைத்தையும் பறித்துக் கொண்டு போய்விடுவான் என்று சொன்னானாம். தக்கது அன்று என்று தானம் விலக்கிய அந்த தானத்தை தடுத்தான். உடனே கண்ணபிரான் என்ன செய்தான் என்றால், கண்ணபிரான் அல்ல, அதாவது வாமன் என்ன செய்தான் என்றால், என்ன செய்தான், சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளறிய. அந்த சுக்கிரன் மகாபலி தடுத்த பொழுதும் கேட்கவில்லை, சுக்கிரன் தடுத்த பொழுதும் மகாபலி கேட்கவில்லை. நான் கொடுக்கத்தான் கொடுப்பேன் என்று தீர்த்தத்தை ஒரு கிண்டியிலே வைத்து அவனுடைய கையிலே வார்க்கிறான். அப்பொழுது அந்த சுக்கிரன் என்ன செய்தான், இந்த தீர்த்தம் விழாமல் தடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சின்ன வண்டியினுடைய வடிவத்தை எடுத்துக்கொண்டு அந்த பாத்திரத்தினுடைய துவாரத்தை ஓட்டி அடைத்துக் கொண்டானான். உடனே கண்ணபிரான் என்ன பண்ணினான், ஏன் தீர்த்தம் விழவில்லை, ஏதோ ஏலக்காய் அடைத்துக் கொண்டிருக்கிறதோ என்று தன்னுடைய கையிலே இருந்த தர்ப்பை புல்லாலே ஒரு குத்து குத்தினான் அந்த ஓட்டையிலே. உடனே அது சுக்கிரனுடைய கண்ணிலே பட்டு கண்ணிழந்தேன் என்று ஓடி போனான் என்று சரித்திரம். அதைத்தான் இங்கே தெரிவிக்கிறார். சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளறிய. அப்படி கிளறினவன் யார் என்றால் சக்கர கையன். மணவாள மாமனிகள் வியாக்கியானத்தில் அழகாக காட்டுகிறார். எம்பெருமான் எந்த ஆயுதத்தை பிரயோகம் பண்ணினாலும் அதிலே சக்கரத்தாழ்வார் வந்து ஆவேசித்து விடுவார். இங்கேயும் கூட துரும்பாலே கிளறினால் அந்த துரும்பிலையும் சக்கரத்தாழ்வாருடைய அம்சம் உண்டு. அதைத்தான் இங்கே ஆழ்வார் காட்டுகிறார். துரும்பால் கிளறிய சக்கர கையனே என்று. சக்கரத்தை சொன்னால் உடனே சங்கமிடத்தானே என்று சங்கத்தையும் சொல்ல வேண்டும் அல்லவா. ஆகினாலே இந்த பாசுரத்தை அந்த சங்கமிடத்தானே அச்சோ வச்சோ என்று நீ வந்து என்னை தழுவிக்கொள்ள வேண்டும் என்று இந்த பாசுரத்திலே, அதாவது 7வது பாசுரத்திலே கேட்பதாக அப்படி அற்புதமாக அமைந்திருக்கிறது. இன்னும் அனுபவத்தை மேலே செய்வோம்.